உயிரோடு வருவாங்க. ஆனா ஹரிசுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஹரிசு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்து எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது கூட இருந்த லேடி தெச்சு கிட்ட ஏதாச்சும் பண்ண சொல்லி கேட்பாங்க. தெச்சு இதுல என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க, அப்போ அக்கா கேரக்டர் எழுந்து என் காலில் நெருப்பு அம்பு இறங்கினப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க பாரு, எனக்கு ரத்தம் வர்றது நின்று என் கால் இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்ல, ரத்தம் வர்றது நீ பண்ணலாம் ஆனா என்னால தையெல்லாம் போட முடியாது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க தங்கச்சி கேரக்டர் எங்க இருந்தோ ஊசி நூலெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. தெச்சு கிட்ட அவ எடுத்துட்டு வந்தாலும் கொடுத்து இதை வச்சு தையல் போடுன்னு சொல்லுவா. தெச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம தயங்கிட்டே இருக்க, ஏதாச்சும் பண்ணாம செத்துற போறான்னு சொல்ல தெச்சுக்கு வேற வழி இல்லாம தையல் போட ரெடி ஆகுறாரு. காயத்தை சுத்த பத்ததுக்காக சரக்கு பாட்டில் போல ஒரு பாட்டில வச்சிருப்பாங்க. தெச்சு பதட்டத்துல அதை எடுத்து குடிப்பாரு. பக்கத்துல இருந்த லேடி அது நமக்கு தேவைப்படும்னு சொல்ல, எனக்கு கை நடுக்கமா இருக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னு குடிச்சிட்டு போடுற இடத்த பார்ப்பாரு. பார்த்த ஹரிசுக்கு வயிற்றுல பெரிய வெட்டு காயமே இருக்கும். தெச்சு எப்படியோ காயப்பட்ட இடத்துல தையல் போடுவாரு. ஆனா ஹரிசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வராது. ஏன்னா அவன் அடிப்பட்டதுல இருந்தே மயக்கத்தில் தான் இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.